உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவானந்தா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக அதே சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் ராசிபுரம் நகர துணை செயலாளர்கள் பிரபு, சுகவிளவன், இலா விஜய் மற்றும் பொறுப்பாளர்கள் விஜய், அருணாச்சலம் ஆகிய கட்சி நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உத்திரமேரூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட், சேகர், பன்னீர்செல்வம், தினேஷ், நகர செயலாளர் கவியரசு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காஞ்சி மாவட்ட செயலாளர் எழிலரசு மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் 23ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் செந்தமிழன், தொகுதி செயலாளர் மல்லிமாறன், துணைச் செயலாளர் மாயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மைய மாவட்டம் ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வரும் 23ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் தென்தமிழன் சிவாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், மண்டல பொறுப்பாளர் சதாசிவகுமார், தஞ்சை முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம், மாவட்ட துணைச் செயலாளர் ஆதவன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஆம்பல் சரவணன், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ரவி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரசு முதல்வன், ஒரத்தநாடு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆண்டவன், திருவோணம் ஒன்றிய செயலாளர் வீரா செந்தில்குமார், தஞ்சை ஒன்றிய செயலாளர் மரியல் வினோத்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் 9ஆம் தேதி தஞ்சைக்கு வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகர்கோவில் மாநகர மாவட்ட மகளிரணி செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிரணி மாவட்ட செயலாளர் ராணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் திருமாவேந்தன், மாவட்ட செயலாளர் அல் காலித், மாநில பேச்சாளர் கோட்டூர் யோசப், கவுன்சிலர் கலைச்செல்வி, வழக்கறிஞர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் நாஞ்சில் துறை, பாவல் ரியாஸ், சின்னமணி, சிராஜுதீன், சோனியா, செல்வி, யுவன் ராஜன் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் பாவரசு, மண்டல செயலாளர் தமிழ்நாதன், மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, செய்தி தொடர்பாளர் கணேசன், ஸ்ரீரங்கம் தொகுதி துணைச் செயலாளர் ஐ மூர்த்தி, விவசாய அணி பஞ்சநாதன், துவரங்குறிச்சி பேரூராட்சி ஜாஃபர் அலி, துவாக்குடி நகர செயலாளர் ராமானுஜம் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் 23ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைகளை வழங்கினர்.
இதில் மணப்பாறை ஒன்றிய செயலாளர் அன்பரசன், மருங்காபுரி தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார், திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணா, மணிகண்டன் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, வையம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், வையம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிவேல், திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் அம்பேத்கர் ஆட்டோ சங்கம் சார்பில் அடையாள அட்டை வழங்கும் விழா மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க கருத்தரங்கம் நடைபெற்றது. ஆட்டோ சங்க தலைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளர் பேரறிவாளன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராக்கெட்டு, பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நகரத்தில் ஓடும் ஆட்டோக்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் முறைப்படுத்த வேண்டும், வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பெரம்பலூரில் இருந்து பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் வழக்கறிஞர் ரா சீனிவாசராவ், மாநில செயலாளர் மன்னன், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பட்டாக்குறிச்சி ஜெகநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தர்மா, கரும்பு விவசாய மாநில துணைச் செயலாளர் ரா பால் நிலவன், ஒன்றிய செயலாளர்கள் சி பாஸ்கர், இளமாறன், நந்தன், இடிமுழக்கம், ஜெயராமன், பிச்சப்பிள்ளை மற்றும் அம்பேத்கர் நடைபாத வியாபாரிகள் சங்க தலைவர் துரைமுருகன், செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நெமிலி மேனகா தேவி மோகன் கலந்து கொண்டு வரும் 23ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் மேலிட பொறுப்பாளராக பாசறை செல்வராஜ் கலந்து கொண்டு மாநாடு குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட பொருளாளர் புரட்சிநாதன், தொகுதி துணை செயலாளர் பத்ரி கெனடி, மாத்தூர் மூங்கிலான், இருங்காட்டுக்கோட்டை தமிழரசன், ஒன்றிய துணைச் செயலாளர் கிளாய் சுடர்வளவன், மாவட்ட அமைப்பாளர் வடமங்கலம் ராமராஜன், விஜய், ராமு, தேவேந்திரன், இன்பசேகரன், விடுதலை விநாயகம், நடுவை முருகன், கெளுத்திப்பேட்டை கணபதி, செங்காடு பூவரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்கு திருப்பெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக செயற்குழு அறிவித்து சிறப்பான செயற்குழுவில் வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம் என்ற தலைப்பில் அனைவருக்கும் கருத்து வழங்கி துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. மாநாட்டுக்குண்டான வேலைகள் அத்தனையும் சிறப்பாக செய்வார்கள். வரும் 4ஆம் தேதி தலைவர் அவர்களிடத்தில் தன்னார்வமாக நிதி வழங்குவதாக, குறைந்தது காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக 5 லட்சத்துக்கும் மேலாக தருவோம் என்று இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கு முதற்கட்டமாக அறிவிக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளரும் குன்னாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமான பாலசிங்கம் தலைமையில் நெய்வடை அரசு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அனைத்து கிளைகளிலும் கொடியேற்றி புரட்சியாளர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துவது, வரும் 23இல் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு திரளாக வாகனத்தில் சென்று கலந்து கொள்வது, ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிளைகளையும் கட்சியின் மறுசீரமைப்பு செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத், தொகுதி செயலாளர் சேரன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நவரசன், ஒன்றிய பொருளாளர் கார் முகிலன், துணைச் செயலாளர் சிவக்குமார், ரயில்வே வடமலை மாவட்ட அமைப்பாளர்கள் கலையரசன், கரிகாலச்சோழன், ராசப்பிள்ளை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் பழவேலி ஊராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் வரும் 23ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு துண்டு பிரசுரங்களை நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதில் அகஸ்டியன் குமரேசன், சாந்தன் மற்றும் ஓழலூர் சிறுத்தை பாஸ்கர், முடியன், பூபாலன், ரவி, சுமன், கபிலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை தெற்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அரங்ககுரு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருச்சி மாநாட்டிற்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து 1,00,000 விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் என்று வரும் 9ஆம் தேதி தஞ்சைக்கு வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், மாவட்ட துணை செயலாளர் ஆதவன், மாவட்ட பொருளாளர் தங்க முருகானந்தம், முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், நில உரிமை மீட்பு மாநில துணை செயலாளர் வீரன், மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், வெற்றிவேந்தன், முன்னாள் மாநகர செயலர் தமிழ் முதல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், ஒன்றிய பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற டிசம்பர் 23 வெல்லும் ஜனநாயகம் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்கின்ற தலைப்பிலே எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற திருச்சி மாநாடு மாபெரும் வெற்றியடைவதற்காக தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை ஒன்றிய செயற்குழு இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த ஒன்றிய செயற்குழுவிலே தஞ்சை ஒன்றியத்தின் சார்பில் சுமார் 60 வாகனங்கள் எடுப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் 1,00,000 வாகனங்கள் எடுப்பதாக 1,00,000 மக்களை திரட்டுவதற்காக ஒரு மாபெரும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக 1,00,000 மக்களை திரட்டிக் கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்திற்கு நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக நிதியளிப்பதும், தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக எல்லா கிராமங்களிலும் நகரத்திலும் சுவர் விளம்பரம், டிஜிட்டல் பதாகைகள் வைப்பதென்றும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற வகையிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றியடைய தஞ்சை மாவட்டம் உற்சாகமாக இன்றைக்கு சூளுரை எடுத்திருக்கிறோம். ஒரு மாபெரும் வெற்றியடைய அனைத்து வகையிலும் தஞ்சை மாவட்டத்தில் இன்றைய தினம் எங்களுடைய வேலையை சிறப்பாக துவங்கியிருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக தலைவர் வருகின்ற 9ஆம் தேதி இந்த மாநாட்டத்தின் சார்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் ஒட்டி தஞ்சையிலே நாஞ்சிக்கோட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆயத்த மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் தலைவர் திருமாவளவன் அவர்களும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள். அதனால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இதில் பங்கு கொண்டு தங்களுடைய களப்பணியை பற்றி விளக்கமாக எடுத்துரைப்பார்கள் என்று நாங்கள் இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் மாத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வண்டி சாரதிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மிசா ஐயாசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் மாங்குளம், பெரிய மாங்குளம், குணசேகரம்பலம் மாடு ஒரு மாடு சிவகங்கை மாவட்டம் விஷால் கண்ணன் 2 பேர் மாடு சேர்ந்தே ஓடுது. இதுக்கு முன்னே ஒரு பந்தயம் ஓடி முன்னாடி வந்திருக்கு, 2வது இருக்குது. இந்த பந்தயம் ஓடி முன்னாடி வந்திருக்கு. 2 மாடு சேர்ந்த சீட்டுக்கு வந்துடும். அது வேறு தனியாக, இது வேறு தனியாக நிறைய பந்தயம் சீட்டு ஓடி இருக்குது. ஒரு சில பந்தயம் சீட்டு இல்லாமல் இருக்குது. மாடு மேய்க்கணும், பருத்தி வைக்கணும், குளிப்பாட்டணும் டெய்லி. இப்போ பருத்தி விதை, காணப்பயிறு, சுண்டக்கடலை இதெல்லாம் வைப்பாங்க. வச்சு அதுக்கு ஆள் போட்டு பராமரித்து இவங்க ஆள் வச்சுருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்து மாடாது, இது மதுரை மாவட்ட மாடு சேர்ந்தே ஓடுது. இதுக்கு முன்னே 2 சேர்ந்து ஓடி இருக்குது. ஒன்றா முன்னாடியே வந்துடும். எந்தெந்த ஊருக்கு பந்தயத்தில் கலந்துருக்கு? சிவகங்கை இங்கே கலந்துருக்கு. சிவகங்கை பக்கத்தில் இது நம்ம புலிமலைப்பட்டி மதுரை மாவட்டம், அதில் கலந்துருக்கு.
சிவகங்கை மாவட்டத்தில் நிறையா பந்தயம் ஓடி இருக்குது. இங்கே மருத மாவட்டத்தில் பந்தயம் அடுத்த நடக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் நிறையா நடக்கும். எல்லா பந்தயம் மாடு ஓடி பேர் சிங்கமாணிக்கம், வளாலவட்டி சிங்கமாணிக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் காரைக்குடி அருகே உள்ள சங்கராபுரத்தில் நடைபெற்றது. சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான நிதி சேகரிப்பு, பழைய முகாம்களை சீரமைத்தல், புதிய முகாம்களை கட்டமைத்தல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, மண்டல செயலாளர் மோலின், மண்டல துணைச் செயலாளர் முத்தரசு, காரைக்குடி நகர துணைச் செயலாளர் ராஜா முகமது உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறிவார்ந்த தலைவர், மகத்தான தலைவர், எழுச்சி தமிழர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை டிசம்பர் 23 திருச்சியில் கூட்டியிருக்கிறார். அந்த மாநாட்டிற்கான மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று காரைக்குடியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் தலைவர் அறிவித்திருக்கிற 2 லட்சம் மாநாட்டு நிதியையும் கூடிய விரைவில் நாங்கள் முழுமையாக வழங்கிவிடுவோம். மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பெண்களையும் ஆண்களையும் சுமார் 150 வாகனங்களில் அழைத்து வருகிறோம் என்பதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியடையும். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகளவிய வெற்றியாக இந்த மாநாடு அமையும் என்பதில் சிவகங்கை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். டிசம்பர் 23 திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து நெல்லை தெற்கு மாவட்டம் ராதாபுரம் தொகுதி பணக்குடியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அருள்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் சுந்தர், அமைப்பு செயலாளர் எல்லாளன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் நெல்லை முன்னாள் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ், பணக்குடி நகர தலைவர் சூப்பர் முருகன், நகர செயலாளர் திருமா பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய ஒன்றிய செயற்குழு கூட்டம் கடலூரில் ஒன்றிய செயலாளர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் வரும் டிசம்பர் 23 திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு கடலூர் ஒன்றியத்தில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என்றும், கடுமையான புயல் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கடலூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மண்டல துணைச் செயலாளர் முருகையன், மாநில துணைச் செயலாளர் மோ. வி. சக்திவேல், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி மற்றும் நிர்வாகிகள் மோகன், கமல், ராஜசேகர், கோவிந்தன், சுந்தர், புரட்சிவேந்தன், பாரதி ராஜா, முருகன், பாவாடன், வினோத், ராஜி, ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிசம்பர் 23 திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்வது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் மாலின், தெற்கு மாவட்ட செயலாளர் திருமொழி, முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியசாமி, செய்தி தொடர்பாளர் கணேசன், காக்கூர் தமிழேந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,